ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 6th தமிழ் வந்து ஒவ்வொரு இயலாக பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இயல் 5 இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாடறிந்து ஒழுகுதல். ஓகேங்களா? கற்றல் நோக்கங்கள். இந்த இதில் நம்ம இயல் 5ல் என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நல்லொழுக்க பண்புகளை பற்றி அறிய போகிறோம். தமிழ் திருநாள், அதாவது தமிழ் திருநாளோட சிறப்பை பற்றி உணர்தல், தமிழரின் சிற்பக்கலை சிறப்பையும் பிற கலைகளையும் அறிதல், நாட்டுப்புற பாடல்கள் மூலம் வெளிப்படும் நாகரிகம் பண்பாடு இவற்றையெல்லாம் அறிதல், மயங்கொலி வேறுபாடு அறிந்து மொழியை சரியாக பயன்படுத்துதல். இதெல்லாம் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கவிதை பேழையில் ஆசார கோவை. ஓகேங்களா? நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க? நல்லொழுக்கமே நல்ல மனிதர்களை உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தாதான் அவற்றை பின்பற்றி நல்வாழ்வு வாழ முடியும். ஓகேங்களா? நல்லொழுக்கம் தான் என்ன பண்ணுவோம்? நல்ல மனிதர்களை வந்து உருவாக்கும். நாம் ஒழுக்க நெறிகளை அறிந்தால்தான் அவற்றை என்ன பண்ண முடியும்? இப்படி வாழ்ந்தாதான் நல்வழியில், இப்படி வாழ்கிறது தான் நல்வழி அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும்? நல்வாழ்வு வாழ முடியும். இந்த நோக்கத்திற்காக நாம் முன்னோர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? அறநூல்களை படைத்தனர். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி வழியில் தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னோர்கள் எழுதி வைத்த அந்த நூல்களை வச்சு தான் நம்ம வந்து கற்றுக்குறோம். ஓகேங்களா? நாம் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகளை அறநூல்கள் விளக்குகின்றன. அப்போ நற்பண்புகள் வேணும் அப்படின்னோம்னா எந்த நூல்களில் சொல்லியிருக்காங்க? அறநூல்கள். அவற்றை அறிவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புற ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோட நட்டல் இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. இவை எட்டும் சொல்லிய ஆசார வித்து. இது வந்து யார் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார். அதாவது நன்றியறிதல் பொறையுடைமை இந்த மாதிரிலாம் வந்து நமக்கு நிறைய நல்ல வழியில் நடக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் வந்து யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் உள்ள பெரியவங்க தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் பெருவாயின். ஓகேங்களா? பெருவாயின். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சைடாக போகாதப்பா, முள் இருக்குது, நீ காலில் குத்திக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க. பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து சும்மா இந்த மாதிரி கதை மாதிரி சொல்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எது ஞாபகத்தில் இருக்குமோ அதுபடி நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சொல்லும் பொருளும் என்ன கொடுத்துருக்காங்க? நன்றி அறிதல் அப்படிங்கிறது வந்து பிறர் செய்த உதவியை மறவாது இருத்தல். நன்றி அறிதல். பிறர் செய்த உதவியை நம்ம என்ன பண்ணணும்? மறக்காமல் இருக்கணும். ஒப்புரவு அப்படின்னம்னா பிறருக்கு உதவி செய்யணும். நட்டல் அப்படிங்கிறது வந்து நட்பு கொள்ளுதல். இப்போ பாடலோட பொருள் என்ன? பிறர் செய்த உதவியை என்ன பண்ணணும்? மறக்கக்கூடாது. பிறர் செய்த தீமைகளை என்ன பண்ணணும்? பொறுத்து கொள்ளணும். இனிய சொற்களை மட்டும்தான் பேசணும். எந்த உயிருக்கும் துன்பம் செய்யக்கூடாது. கல்வி அறிவை இன்னும் பெருக்கிட்டே இருக்கணும். பிறருக்கு உதவணும். அறிவுடையவராக இருக்கணும். நற்பண்புகள் உடையவரோட மட்டும்தான் நட்பு கொள்ளணும். இந்த 8 தான் என்னது? நல்லொழுக்கத்தை விதைக்கும் விதைகள். ஓகேங்களா? இந்த 8 பழக்கம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்கள் வந்து அறவழியில் நடந்து உங்களை வந்து ஒரு நல்ல மனுஷங்களை நீங்கள் வந்து வாழ்க்கையில் காமிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8 நல்லொழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்கா? பெருவாயின் முள்ளியார். ஓகேங்களா? இப்போ நூல்வெளி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஆசார கோவை. ஓகேங்களா? ஆசார கோவை அப்படிங்கிறது வந்து ஆசிரியர் நம்மளை என்ன பண்ண சொல்லுவாங்க? நல்வழியில் போகிறதுக்கு தானே சொல்லுவாங்க. ஆசிரியர்கள்லாம் நம்மளை விட பெரியவங்க தான். நம்ம எதுவும் சரியாக பண்ணல அப்படின்னோம்னா முள்ளுக்குச்சி வச்சு அடிச்சிருவாங்க. இப்படிலாம் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள் எது வேணாலும். ஆசார கோவை. இதில் வந்து 8 நல்ல கருத்துக்கள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்ன பிள்ளைல நமக்கு 8 வந்து சரியாக போட தெரியாதுல்ல. அப்போ 8 சரியாக போடணும். போடலைன்னா இப்படி வந்து டீச்சரை அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் பிறந்த ஊர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா கயத்தாறு. ஓகேங்களா? இவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கயத்தாறு. இப்போ ஆசாரக்கோவை பெருவாயின் முள்ளியார். டீச்சர் வந்து என்ன பண்ணிடுவாங்க? குச்சி வச்சு அடிப்பாங்க. அப்பையும் கேட்கல அப்படின்னோம்னா கயத்துலேயே அடிப்பாங்க. ஓகேங்களா? கயத்தாறு. ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இந்த மாதிரி லெசன் படிக்கிறப்ப இந்த மாதிரி வேறு கலர்லலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இந்நூல் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது வந்து எதில் வருதான்? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் எது? ஆசாரக்கோவை. ஓகேங்களா? இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியரை வச்சு தானே சொன்னோம். இப்போ ஆசிரியர் வந்து என்ன சொல்லுவாங்க? 100க்கு 100 வந்து மார்க் எடுக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் இதில் 100 வெண்பாக்களை உடையது. இது வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. அதாவது 8 தொகை 10 பாட்டு 14 கீழ்கணக்கு அந்த மாதிரி 3 இருக்குது. இதில் வந்து 14 கீழ்கணக்கு நூல். நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆசிரியர்கிட்ட நம்ம என்ன எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். ஆசிரியர்கிட்ட எப்படி இருக்கணும்? கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி ஆசிரியர்னா கணக்கு டீச்சர், கணக்கு அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இப்போ பிறரிடம் நான் எப்படி வந்து பேசணும்?
இன்சொல்லில் பேசுவேன். ஓகேங்களா? பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது வந்து டேஷ் ஆகும். என்னது? பொறையுடைமை. ஓகேங்களா? பொறுத்து கொள்வது. அறிவு கூட்டல் உடைமை என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அறிவுடைமை. இந்த இது இப்போ தீங்கை பொறுத்து கொள்வது பொறைனா இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாட்டிலே கொடுத்துருப்பாங்க. நன்றி அறிதல் பொறையுடைமை. ஓகேங்களா? அர்த்தத்துலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்து கொள்ளுதல். ஓகேங்களா? அதை தான் அங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இவை கூட்டல் எட்டும் என்பதனை சேர்த்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இவை எட்டும். நன்றி அறிதல் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை என்னும் சொல்லி பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொறை கூட்டல் உடைமை. ஆனால் நம்ம எல்லோரும் ஃபஸ்ட் எடுத்துனா என்ன பண்ணிடுவோம், அந்த பொறுமை கூட்டல் உடைமை அப்படிங்கிறத தான் எழுத போவோம். அதனால தான் எப்பொழுதுமே வந்து ஃபஸ்ட்லேயே வந்து தப்பானதை மேக்ஸிமம் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் வந்து ஃபுல்லாக நல்லா படித்து பார்த்து கிளியராக நீங்கள் வந்து ஆன்சர் பண்ண பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தோன்னா இயல் 5 என்ன கொடுத்துருக்காங்க? கண்மணியே கண்ணுறங்கு. பாடல்கள் வந்து மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருகின்றன. பாடல்கள்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், அமைதியாகவும் நமக்கு மகிழ்ச்சியையும் கொடுக்கும். பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் தமிழில் ஏட்டில் எழுதாமல் நம்ம வாய் வழியாக அப்படியே பாடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பாடல்கள் நிறைய இருக்குது. தமிழரோட பிறப்பு முதல் இறப்பு முறை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் வந்து முக்கிய இடத்தை பெறுகின்றன. இந்த நாட்டுப்புற பாடல்களை தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம்பிடித்து, அதாவது ஏட்டில் எழுதாத பாடல்களை என்னன்னு சொல்லுவோம், ஏட்டில் எழுதப்படாத இசை பாடல்கள் என்னது? நாட்டுப்புற பாடல்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு தாலாட்டு பாடுவாங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு கெட்ட செய்தி நடக்குதுன்னா அந்த இடத்துல வந்து நிறைய பாடல்கள் பாடுறதுலாம் வந்து ஏட்டில் எழுதப்படாத பாடல்கள். அவங்க வாயில் அப்படியே என்ன வருதோ அதை அப்படியே பாடுவாங்க, அதான் நாட்டுப்புற பாடல்கள். அது மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து குழந்தைய வந்து தூங்க வைக்கிற மாதிரியான ஒரு தாலாட்டு பாட்டு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து என்ன ஒரு டைம் அப்படியே கோத்ரூ பண்ணிக்கலாம். ஆறாரா ஆறிராரா அதை கொடுத்துட்டு நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசித்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே புயலத்து செல்லமை வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ. ஓகேங்களா? சேரநாட்டு முத்தேனோ. வாழையிலை பிறப்பை வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சேரநாட்டில் முத்தேன் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம என்ன அதை வந்து பார்த்துக்கலாம். சேரநாடு அப்படிங்கிறது வந்து முத்தேன். ஓகேங்களா? சேரநாடு சேர மாட்டாங்க, தேன் வந்து எது கூடயும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது, தனியாக தான் சாப்பிட்ணும். சேரநாடு முத்தேன். சோழ நாடு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முக்கணி. சோழ நாடுனா சோலை வந்து பூத்து பூத்து காய் காய்ச்சி நல்லா கனி குலுங்கும். சோழ நாடு முக்கணி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோலை மாதிரி நல்ல முக்கணி. அதுக்கடுத்து வந்து பாண்டி நாடு. பாண்டி நாடு வந்து என்னது? முத்தமிழ். பாண்டி நாடு என்னது? முத்தமிழ். நம்மளோட பாண்டிய நாட்டில் வந்து 3 தமிழ் இருக்குது, முத்தமிழ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்ணே கண்முனையே கண்ணுறங்கு கண்ணுறங்கு. சொல்லும் பொருளும் என்னது? நந்தவனம் அப்படிங்கிறது வந்து பூஞ்சோலை. பார்னா உலகம், பண்ண இசை, இளைத்துனா செய்து, இளைத்து செய்து. தொகை சொற்களின் விளக்கம். ஓகேங்களா? முத்தேன் அப்படிங்கிறது, முத்தேன் எதுக்கு சொன்னோம்? சேரநாடு, தேனோட எதுவும் சேரக்கூடாது. முக்கணி அப்படிங்கிறது என்னது? சோழ நாடு, சோலை அப்படி வச்சு சொன்னேன்னா. முத்தமிழ் அப்படிங்கிறது வந்து பாண்டிய நாடு. இப்போ முத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம். முக்கணினா மாப்பழா வாழை தெரியும். முத்தேன், முத்தேன் மட்டும் 3 தேன் இருக்குது. என்னென்ன? கொம்பு தேன், பொந்து தேன், கொசு தேன். ஓகேங்களா? முதல்ல வந்து ஒரு கொம்பு, ஒரு குச்சியை ஒன்று எடுத்துக்கோங்க. குச்சியை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், ஒரு பொந்து மாதிரி ஏதோ இருக்குது, அந்த பொந்துக்குள்ளார அந்த குச்சியை விடுங்க. விட்டோம்னா உள்ளுக்குள்ளார என்ன இருக்குது? கொசு இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொம்பு, பொந்து, கொசு. ஓகேங்களா? மீதி இந்த முக்கணி முத்தமிழ் வந்து நமக்கு தெரியும். பாடலின் பொருள் என்னது? தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயா. அந்த அம்மா வந்து அவங்களோட குழந்தைக்கு வந்து பாடுறாங்க. தங்கப்பூ பதிந்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேரநாட்டின் முத்தேனா, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியா. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து சேரநாடு முத்தேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, செல்லமாய் உறங்க வந்தது. சேரநாடு வந்து அது சேரநாடு யாரு கூடயும் சேராமல் என்ன பண்ணுமா, தொட்டிலில் வந்து தூங்கிடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதே இது வந்து சோழ நாடு அப்படிங்கிறது வந்து அதில் தான் வந்து காய் காய்ச்சி நல்லா கனி காய்க்குமா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த கனியெல்லாம் அறுசுவை உணவளிக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ. முத்தமிழ்னு சொன்னோம் பார்த்தியா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பசியை வந்து போக்குவாங்களாம். 3 தமிழ் இருக்குல்ல. ஓகேங்களா? இயல் இசை நாடகம் அப்படிங்கிறது வந்து குடிமக்களோட பசியை வந்து போக்குது. இயல் இசை நாடகம் 3 சேர்ந்து பசியை வந்து போக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க.
நூல்வழி வந்து நம்ம வந்து தாலாட்டு அப்படிங்கிறது வந்து வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. ஓகேங்களா, நம்ம வாய்வழியில் என்ன வருதோ அவங்கவுங்களுக்கு தோணுனதை பாடுவாங்க. தாள் என்பதற்கு நாக்கு என்பது பொருள். தாள் அப்படிங்கிறது என்னது? நாக்கு. ஓகேவா, நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு பெயர் பெற்றது. தாள் கூட்டல் ஆட்டு, நாவை வந்து ஆட்டி ஆட்டி பேசுகிறோம், அதுதான் தாள் கூட்டல் ஆட்டு வந்து தாலாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாட்டு தாலாட்டு. ஓகேங்களா, பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன பார்த்தோம் அப்படின்னம்னா பாட்டு கூட்டல் இசைத்து. ஓகேங்களா, கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கண் கூட்டல் கண்ணுரங்கு. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்னன்னு பார்த்தோன்னா கண் கூட்டல் உரங்கு. ஓகேங்களா, வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோன்னா வாழை இலை. வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னன்னு பார்த்தோன்னா கையமர்த்தி. உதித்த என்ற சொல்லிற்குள்ளேயே எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உதிக்குது அப்படின்னம்னா மறையுது. ஓகேங்களா, அதுக்கடுத்து உரைநடை வந்து 7-5 என்ன கொடுத்துருக்காங்க? தமிழர் பெருவிழா. நுழையுமுன் என்ன கொடுத்துருக்காங்க? உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமையை வளர்க்கும், தமிழரின் நாகரிகம் வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கின்றன. விழாக்கள் தான் என்ன பண்ணுதா? நமதோட பண்பாட்டை வந்து அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு செல்கிறது. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை. இயற்கையை கடவுளாக வணங்குதல் தமிழர் மரபு. இயற்கையை தான் நம்ம என்ன பண்ணுவோம்? கடவுளாக வணங்குவோம், அதுதான் நம்மளோட மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலே அமைந்திருக்கின்றன. அவற்றில் சிறப்பானது பொங்கல் விழா. இதுதான் வந்து தமிழர் திருநாள். என்ன விழா? நிறைய இருக்குது, அதில் சிறப்பானது பொங்கல் விழா. அதுதான் வந்து தமிழர் திருநாள். அதே மாதிரி இயற்கையை வந்து கடவுளாக வணங்குறது தான் வந்து தமிழர் மரபு. இதுதான் தமிழர் திருநாள். கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. பொங்கல் விழாங்கிறது யாருக்கு வந்து நம்ம நன்றி கூறுவோம்? கதிரவனுக்கு. உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடி திங்களில் விதைப்பர். உழவர்கள் வந்து எப்போ வந்து அந்த விதைப்பாங்களாம்? ஆடி மாதத்தில் தான் வந்து விதைப்பாங்க. ஓகேங்களா, தை திங்களில் ஆடி மாதம் வந்து விதைச்சு எப்போ வந்து அறுவடை செய்வாங்க? தை திங்களில். ஓகேங்களா, அதாவது உழவர்கள் வந்து அந்த நெல்லில் போய் அந்த நாற்று நடுறாங்க இல்லை விதைக்கிறாங்க. அதை வந்து நிறைய லேடிஸ்லாம் வந்து அங்கே போய் வேலை செய்வாங்க. அவங்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டே வேலை செய்கிறாங்க. ஆடி திங்களில் விதைப்பர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஆடி திங்களில் விதைச்சு தை பிறந்தால் வழி பிறக்கம்னு சொல்லுவாங்க. தையில் என்ன பண்ணுவாங்களாம்? அறுவடை பண்ணுவாங்க. தை மாதம் அறுவடை பண்ணுவாங்க. தை திங்களின் முதல் நாளில் தான் அதை என்ன பண்ணுவாங்க? பொங்கலிட்டு வழிபடுவார். அந்த அறுவடை செஞ்ச அந்த நெல்லை அந்த அரிசியை தான் வந்து என்ன பண்ணுவாங்களாம்? பொங்கலிட்டு வழிபடுவார். எனவே இத்திருவிழாவை என்னன்னு சொல்லுவாங்க? அறுவடை திருவிழா. இதை என்னன்னு சொல்லுவாங்க? அறுவடை திருவிழா. ஆடி மாதம் வந்து விதைக்கிறாங்க, தை மாதம் வந்து அதை என்ன பண்ணுறாங்க? அறுவடை பண்ணுறாங்க. அந்த அறுவடை பண்ணது தான் வந்து பொங்கல் விழாவாக கொண்டாடுறாங்க. அதை பொங்கலிட்டு மகிழ்வாங்க. அதை தான் வந்து அறுவடை திருவிழா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் இயற்கை அன்னை பசுமையான ஆடை உடுத்து பல நிற பூக்களை சூடியிருப்பால். காயும் கனியும் கரும்பும் எங்கு பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து. உழவர்கள் என்ன பண்ணுவாங்க? இயற்கைக்கும் நன்றி தெரிவிப்பாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் வந்து வயலில் வந்து அந்த உழுகிறதுக்கு வந்து எதை யூஸ் பண்ணுவாங்க? கால்நடைகளை. அதனால் அவங்களுக்கும் வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க. இதனால தான் இந்த விழாவை என்னன்னு சொல்கிறோம்? உழவர் திருநாள். ஓகேங்களா, உழவர் திருநாள் அப்படின்னு சொல்கிறோம். பொங்கல் திருநாள் வந்து 2 நாள், 2 நாள்லேருந்து எத்தனை நாள் வரைக்கும் நடக்கும்? 4 நாட்கள் வரை நடைபெறும். அது வந்து வட்டாரத்திற்கு வட்டாரம் வந்து மாறுபடும்னு சொல்லியிருக்காங்க. போகி திருநாளில் வந்து பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை வந்து எல்லாம் நீக்கிட்டு வீட்டை வந்து சுத்தம் செய்கிறது தான் வந்து போகி திருநாள். இது நம்மளுக்கே தெரியும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மார்கழி மாதத்தோட இறுதி நாளில். ஓகேங்களா, தை திங்கள் தான் நம்ம வந்து தமிழர் திருநாள் சொல்லுவோம். இந்த போகி வந்து அதுக்கு முன்னாடியே மார்கழி மாதத்தோட லாஸ்ட் நாளில் இது நடக்கும். வாழ்க்கைக்கு வளம் தரும் மலை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கைக்கு வளம் தர்றது எந்த கடவுள் பார்த்தோன்னா மலை கடவுள். இதை வந்து வழிபடும் நோக்கில் வந்து அந்த காலத்தில் போகி பண்டிகையை என்ன விழான்னு சொன்னாங்க? இந்திர விழா. ஓகேங்களா, இந்திரனுக்கு விழா. அந்த மழை பொழிகிறது, அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற மாதிரி இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. பொங்கல் திருநாள் தை மாதத்தோட முதல் நாள் தான் வந்து பொங்கல் திருநாள். இத்திருநாள் நின்று வாசலில் வண்ண கோலம் போடுவாங்க. மாவிலை தோரணம், புது பானையில் புத்தரிசியோட வெல்லம் முந்திரி நெய் சேர்த்து பொங்கல் இடுவாங்க. பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது. ஓகேங்களா, பொங்கல் அப்படிங்கிறது பொங்கி பெருகி வரும். ஓகேங்களா, பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கல் அப்படின்லாம் சொல்லுவோம். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் வந்து மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களோட நம்பிக்கை. பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு மஞ்சள்
கொத்து தேங்காய் பழங்கள் இதெல்லாம் வச்சு வழிபடுவாங்க. விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை வந்து நன்றியோடு வழங்குவாங்க. சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் கொடுத்து தாமும் உண்டு மகிழ்வாங்க. தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. இது ரொம்ப முக்கியமானது. தை முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு வந்து தொடங்குது. ஆனால் தை 2ஆம் நாளை என்னன்னு சொல்லுவோம், திருவள்ளுவர் தினம்னு சொல்லுவோம். முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்லுவோம். தை முதல் நாள் தான் தமிழர் திருநாள், அறுவடை திருவிழா எல்லாமே. ஓகேங்களா, இது வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாளை திருவள்ளுவர் தினம் அப்படின்னு சொல்லுவோம். மாட்டுப்பொங்கல், பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கல். மாடுகள் வந்து உழவர்களின் செல்லமாக மதிக்கப்படுகிறது. மாடு என்ற சொல்லுக்கு வந்து செல்வம் என்னும் பொருள் உண்டு. ஓகேங்களா, மாடு அப்படிங்கிறதுக்கு வந்து செல்வம் அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையாக மாடுகள் விளங்குகின்றன. அவற்றிற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மாட்டுப்பொங்கல். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து கதிரவனுக்கு நன்றி தெரிவித்து பொங்கல் கொண்டாடிட்டோம். அதுக்கடுத்து அந்த வயலில் வந்து நமக்கு கால்நடைகளும் வந்து ஹெல்ப் பண்ணுச்சுல்ல, அதனால் அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிற வரையில் அதுக்கு அடுத்த நாள் வந்து என்ன பண்ணுறோம், அந்த மாடுகளுக்கு வந்து நன்றி தெரிவித்து மாட்டுப்பொங்கல் அப்படிங்கிற கொண்டாடுறோம். அந்த மாதிரி சமயத்தில் மாடெல்லாம் குளிப்பாட்டி அதுக்கு வந்து அந்த டெக்கரேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு பூவு அந்த கலர் அடிக்கிறது இதெல்லாம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு அந்த பொங்கல் வச்சு அப்போயும் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க. மாட்டுப்பொங்கல் நாள்லேயோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்லேயோ வந்து சில ஊர்களில் என்ன பண்ணுவாங்க, மஞ்சு விரட்டு. ஓகேங்களா, அந்த இது வந்து நடக்கும். அதாவது மாட்டு வேடிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுகளை வந்து அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இந்த விளையாட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, மாடு விழுத்தல் சொல்லுவாங்க, ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அதுக்கடுத்து வந்து தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது பார்த்தீங்களா. அப்போ திருவள்ளுவர் வந்து பொ.ஆ.மு 31 பிறந்தார். திருவள்ளுவர் வந்து எப்போ பிறந்திருக்காரு, பொது ஆண்டு முன்பு 31 வந்து பிறந்திருக்காரு. எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட என்ன பண்ணணும், நடைமுறை ஆண்டோட 31 கூட்டணும் அப்படின்னோம்னா அதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. திருவள்ளுவர் எப்போ பிறக்கிறாரு, பொது ஆண்டு முன்பு 31. அப்போ நீங்கள் இப்போ கரண்ட்டாக உள்ள வருஷம் திருவள்ளுவர் ஆண்டு கண்டுபிடிக்கணும்னா கரண்ட்டாக உள்ள வருஷம் ப்ளஸ் 31. இப்போ வந்து 2024. இது வந்து திருவள்ளுவர் ஆண்டாக சொல்லணும் அப்படின்னோம்னா ப்ளஸ் 31 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 2055. இதுதான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு. ஓகேங்களா, 2024ஓட திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு பார்த்தோன்னா 2025. அதோட 31 ஆட் பண்ணணும், அவ்வளோதான். காணும் பொங்கல் அப்படிங்கிறது மாட்டுப்பொங்கலுக்கு முதல்ல பொங்கல், அதுக்கடுத்து மாட்டுப்பொங்கல், அதுக்கடுத்து என்னது, காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார் உறவினர் மற்றும் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை இந்த நாளில் வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வந்து போயிடுவாங்க. குடும்பத்தினர் விரும்பி இடத்திற்கு, அப்படியே ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போக முடியல அப்படின்னோம்னா வெளியில் அவுட்டிங், முக்கியமான இடத்துக்கு, பார்க்குக்கு, பீச்சுக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் போயிடுவாங்க. மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள் இதெல்லாம் வந்து அவங்களே நடத்திப்பாங்க. விளையாட்டு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றவருக்கான பரிசுகளையும் வந்து வழங்குவாங்க. இயற்கை, உழைப்பு, நன்றி உணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவே பொங்கல் விழா. பொங்கல் விழா வந்து எதெல்லாம் வந்து இது பண்ணுதுன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இயற்கை, முதல்ல இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கிறோமா, அதுக்கடுத்து வந்து உழைப்பு, நம்ம வந்து உழைச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு வந்து அரிசி வரும், அதுலேருந்து சாப்பிட்றோம். அதுக்கடுத்து நன்றி உணர்வுனா அந்த இயற்கைக்கும் அந்த கால்நடைகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், நன்றியை நினச்சி நம்ம வந்து நன்றி உணர்வோடு இருக்கணும். பண்பாடு அப்படிங்கிறது அதுக்கடுத்து காணும் பொங்கலில் நம்ம என்ன பண்ணுறோம், மற்றவங்களோட ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போகிறது, நம்மளுக்குள்ளார போட்டிகள் வச்சுக்கிட்டு நல்ல இந்த மாதிரி கலை நிகழ்ச்சிகள் பண்ணுறது, அதான் வந்து பண்பாடு. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து போற்றும் விழா தான் வந்து பொங்கல் விழா. உலகெங்கும் உள்ள தமிழர்கள் பொங்கல் திருவிழாவை எப்படி கொண்டாடுறாங்க, மகிழ்வுடன் கொண்டாடுகிறார்கள். தெரிந்து கொள்வோம்ல என்ன கொடுத்துருக்காங்க, அறுவடை திருநாள் அப்படிங்கிறது வந்து ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தி என்று கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருநாள் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படி சொல்கிறோம். பக்கத்தில் உள்ள ஆந்திர பிரதேசம், இங்கிட்டு கர்நாடகா, அதுக்கப்புறம் வந்து மேலே பார்த்தோம் அப்படின்னோம்னா மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம். ஆந்திரா, கர்நாடகா நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் சைடில் உள்ளது, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மேலே உள்ளது. இதெல்லாம் வந்து எப்படி கொண்டாடுறாங்கன்னா மகர சங்கராந்தி எப்படி சொல்கிறாங்க, மகர சங்கராந்தி. இதில் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இதில் வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இதே வந்து பஞ்சாபில் வந்து இதை என்னன்னு சொல்கிறாங்க, லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்சாப் லோரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து குஜராத்து, ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் வந்து எதை எப்படி சொல்கிறாங்கன்னா உத்தராயன். எந்த மாநிலத்தில், குஜராத்தில், ராஜஸ்தானில் இது ரெண்டுலேயும் என்னன்னு சொல்கிறாங்க, உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் இதில் வந்து மகர சங்கராந்தி. பஞ்சாபில் வந்து லோரி அப்படின்னு சொல்கிறாங்க. குஜராத், ராஜஸ்தானில் வந்து உத்தராயன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, கதிர் முற்றியதும் என்ன பண்ணுவாங்க, அறுவடை பண்ணுவாங்க. ஓகேங்களா, விழா காலங்களில் வீட்டின் வாயிலில் மாவிலையால் தோரணம் கட்டுவாங்க. பொங்கல் கூட்டல் அன்று அப்படிங்கிறது வந்து சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொங்கல் அன்று.
போகி பண்டிகை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போகி கூட்டல் பண்டிகை. பழையன கழிதலும் புதியன, ஓகேங்களா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். பச்சை பசேலே என்ற வயலை காண இன்பம் தரும். பட்டுப்போன மரத்தை காண நமக்கு எப்படி இருக்கும், துன்பம் தரும். ஓகேங்களா. அதுக்கடுத்து விரிவானம் கொடுத்துருக்காங்க. மனம் கவரும் மாமல்லபுரம். நுழைமுன் என்ன கொடுத்துருக்காங்க, கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட நாகரிகத்தை உலகிற்கு உணர்த்துகின்றன. கலைகளும் இலக்கியங்களும் ஒரு நாட்டின் பண்பட்ட, அதாவது நம்மள்ட்ட உள்ள கலை இலக்கியங்கள் இதுதான் வந்து நாட்டை பற்றின ஒரு பண்பட்ட நாகரிகத்தை என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு உணர்த்துது. நம்ம நாட்டில் உள்ள அந்த கலை இலக்கியங்கள் இதை படித்தா தான் நம்ம நாகரிகத்தை பற்றி அவங்களுக்கு வந்து தெரியும். தமிழர்கள் சிற்பம், ஓவியம் முதலிய கலைகளில் சிறந்திருந்தனர். காலத்தால் அழியாத கலை செல்வங்கள் பலவற்றை படைத்தனர். நூற்றாண்டுகள் பல கடந்தும் கலைநயம் குறையாமலும் அழகு சிதையாமலும் விளங்கும் கலை செல்வங்கள் பல தமிழகத்தில் உண்டு. அவற்றில் ஒன்றை காண்போம் வாருங்கள். குளிர்ந்த காற்று வீசியது, வெளிச்சம் எங்கும் பரவியது, கயல் தன் கண்களை அகல விரித்து பார்த்தல என்ன இடம் இது. ஒரு பொண்ணு வந்து நினச்சி பார்க்குற மாதிரி நம்ம எங்கே இருக்கிறோம், கண்களை கசைக்கிட்டே பார்க்குறா. அவளுக்கு முன்னாடி வந்து ஒரு கோவில் தெரியுது. வியப்புடன் பார்த்து என்ன இது, கோவில் போலவும் தெரியுது, தேர் போலவும் தெரியுது, இதை யார்கிட்ட வந்து கேட்குறது அப்படிங்கிற மாதிரி. அதாவது ஒரு நிழல் ஏதோ தெரியுது, அதை பார்க்குறதுக்கு கோவில் போலவும் இருக்குதான், தேர் போலவும் இருக்குதான். ஓகேங்களா. இதை பற்றி யார்கிட்ட கேட்குறது அப்படின்னு நினச்சிட்ருக்கா. அப்போது தூரத்தில் ஒருவர் குதிரையில் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் தோற்றத்தை பார்க்குறதுக்கு அரசர் போலவே இருந்தார். இவர் யாராக இருக்கட்டும், சரி யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குதிரை அவள் அருகில் வந்ததும் குதிரையிலேருந்து அவர் இறங்குறாரு. அந்த பொண்ணு கேட்குது, வணக்கம், தாங்கள் பார்ப்பதற்கு அரசர் போலே இருக்கிறீங்களே, தாங்கள் யார் என்று அப்படின்னு கேட்டோன்னா அந்த குதிரையில் இருந்தவர் என்ன சொல்கிறாரு, நான் தான் வந்து பல்லவ அரசன், என் பெயர் வந்து என்னது நரசிம்மவர்மன், நான் வந்து பல்லவ அரசன், என் பேர் வந்து என்னது நரசிம்மவர்மன், நான் வந்து மற்போரில் வந்து சிறந்தவன், அதனால் எனக்கு பேர் வந்து மாமல்லன். ஓகேங்களா. பல்லவ மன்னன், என்னோடய பேர் வந்து நரசிம்மவர்மன், நான் மற்போரில் சிறந்தவன், அதனால் எனக்கு இன்னொரு பேர் என்னது மாமல்லன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிவிட்டு, உன் பேர் என்ன அப்படின்னோடனே என் பேர் கயல், அதாவது மாதி கயல் அப்படின்னு சொல்லிட்டு, மதி கயல் என்று 2 பேர்களா உனக்கு அப்படின்னோடனே, இல்லை மாதி அப்படிங்கிறது வந்து என்னோடய தலைப்பெழுத்து, அம்மா பேரையும் அப்பா பேரையும் வச்சு எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே தனியாக என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிற அப்படின்னோடனே, இது கோவிலா தேரா அப்படின்னு சொல்லி தரல, அதனால் குழப்பத்தோடு பார்த்துட்ருக்கேன், நான் உனக்கு அதை பற்றி விளக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஒரே பாறையில் செதுக்கி செய்யப்பட்ட கோயில் இது, ஒரே பாறையிலே செதுக்கி செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த கோவில், ரதம் போன்ற வடிவத்தில் இருக்கிறது, அதனால் இதை ரத கோவில் என்று அழைப்பார்கள். ஓகேங்களா. அந்த பொண்ணுக்கு வந்து கோவில் போலவும் தெரிஞ்சிச்சு, தேர் போலவும் தெரிஞ்சிச்சுல. இவர் என்ன சொல்கிறாரு, ஒரே கல்லில் செதுக்கி இந்த கோயிலை செஞ்சுருக்காங்க, இது கோயில் தான், ஆனால் இது வந்து தேர் போல் ரதம் போல் காட்சியளிக்கும், அதனால் இது என்னென்னு சொல்லுவாங்க, ரத கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு யார் சொல்கிறாரு, அந்த யார் சொல்கிறாரு, பல்லவ மன்னர். இங்கே பார்த்தோம்ல, பல்லவ மன்னர் நரசிம்மவர்மன், மற்போரில் சிறந்த மாமல்லன். ஓகேங்களா. கயல் வந்து சுற்றிலும் பார்க்குறா. அங்கே மொத்தம் வந்து எத்தனை ரதங்கள் இருக்குதான், 5 ரதங்கள் இருக்குது. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 5 ரதங்கள் உள்ளதால் இந்த இடத்திற்கு வந்து பஞ்சபாண்டவர் ரதம் என்று பெயர். ரதம் வந்து 5 இருக்கிறதுனால இந்த இடத்துக்கு பேர் என்னது, பஞ்சபாண்டவர் ரதம் அப்படின்னு சொல்லி பேர். இவையெல்லாம் என் காலத்தில் தான் உருவாக்கப்பட்டவை அப்படின்னு சொல்லி மாமல்லர் சொல்கிறாரு. வியப்பாக உள்ளது, நீங்கள் நீண்ட காலத்துக்கு முன்பு வாழ்ந்தவர் அல்லவா அப்படின்னோன்னா, ஆமாம், நான் வந்து 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவன். ஓகேங்களா. இவர் வந்து எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவராம், 7ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர். அடுத்து இவற்றை உருவாக்குவதற்கு கற்களை வந்து எங்கேருந்து கொண்டு வந்தீங்க அப்படின்னோன்னா, இங்கே இருந்த பாறைகளில் தான் நாங்கள் இதெல்லாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மாமல்லபுரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அர்ஜுனன் தபசு, கடற்கரை கோவில், பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை. அர்ஜுனனோட தபசு, கடற்கரை கோவில் இருக்குது, பஞ்சபாண்டவர் ரதம், ஒற்றைக்கல் யானை. அதுக்கடுத்து பார்த்தோன்னா குகை கோவில். ஓகேங்களா. குகை கோவில், புலி குகை கோவில் இருக்குது. கோவிலே பாருங்கள் 2 இருக்குது, கடற்கரை கோவில் இருக்குது, குகை கோவில் இருக்குது. அந்த குகையிலே புலி குகை இருக்குது. கடல்னு பார்த்தோன்னா திருக்கடல் மல்லை, அப்புறம் கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து, கலங்கரை விளக்கம். இந்த மாதிரி வந்து ஒரு 9 இடங்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு. அப்படியா இவற்றை கோவிலாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு எப்படி தோன்றியது? இது வந்து இந்த பொண்ணு இங்கே கேட்டுட்ருக்கு. நீங்கள் இதெல்லாம் வந்து எந்த கற்களை கொண்டு செஞ்சீங்க அப்படின்னோன்னா, நாங்கள் வந்து இங்கே இருந்த பாறைகளில் தான்
இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னோடனே இதை வந்து கோயிலாக மாற்றணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னோன்னா, நான் சிறுவனாக இருந்தபோது ஒரு நாள் எங்கள் அப்பாவோட இந்த கடற்கரைக்கு வந்தேன். அப்போ இந்த பாறைக்கு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்தேன். இந்த பாறையோட நிழல் வந்து யானை போல் வந்து தரையில் விழுந்தது. என்னோடய அப்பாக்கிட்ட இதை காமிச்சு என் தந்தை, ஆம் நரசிம்மா, இது யானை போல தான் தெரிகிறது, அதோ அந்த குன்றின் நிழலை பார், கோவில் போல தெரிகிறது என்றார். ஆமாம் அப்பா, அந்த குன்றை கோவிலாகவும் இந்த குன்றை கோவில் முன் நிற்கும் யானை போலவும் மாற்றிவிட்டால் நன்றாக இருக்குமே என்றேன். அதாவது ஏதோ ஒரு அந்த குன்று பாறைகளை வந்து அவங்க அப்பாவோட வர்றப்ப பார்த்தப்ப அதோட நிழல் வந்து ஒன்று கோவில் போலவும் ஒன்று யானை போலவும் தெரிஞ்சிருந்துருக்குது. அதை அவங்க அப்பாக்கிட்ட காமிச்சோன்னா, ஆமாம் இந்த மாதிரி தெரியுது அப்படின்னோடனே இவர் ஒன்று சொல்லியிருக்காரு, அப்போ அதை அப்படியே வந்து நம்ம மாற்றிடலாம், மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல சிந்தனை. இவை இரண்டை மட்டுமல்ல, இங்குள்ள ஒவ்வொரு குன்றையும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சிறப்பாக மாற்றலாம். ஒவ்வொரு பாறையையும் நந்தி, சிங்கம், யானை இந்த மாதிரிலாம் நம்ம மாற்றலாம். இந்த கடற்கரையவே வந்து சிற்பக்கலை கூடமாக மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னார் என் தந்தை அப்படின்னு சொல்கிறாரு மாமல்லர். இந்த கடற்கரையை என்ன பண்ணலாம், சிற்பக்கலை கூடமாகவே மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு, மாமல்லர், அவரோட அப்பா நரசிம்மவர்மரோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. உங்கள் தந்தையும் ஒரு அரசரா அப்படின்னு கயல் கேட்குறாங்க. ஆமாம் கயல், எனக்கு முன்பு பல்லவ நாட்டை ஆட்சி செய்தவர் என் தந்தை மகேந்திரவர்ம பல்லவர். ஓகேங்களா, இவர் வந்து நரசிம்மவர்ம பல்லவர் 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவங்களோட அப்பா வந்து யார், மகேந்திரவர்ம. ஓகேங்களா, மகேந்திர சிங் தோனி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இவரோட அப்பா, நம்ம கிரிக்கெட்லலாம் நமக்கெல்லாம் வந்து அவர் தான் வந்து தாதா அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அவர் காலத்தில் இந்த சிறப்பு பணி தொடங்கியது. என் காலம், என் மகனின் காலம், என் பேரனின் காலம் வரை நடைபெற்றது. 4 தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டவை இந்த சிற்பங்கள் என்று பெருமையுடன் கூறினார். அப்போ அந்த மாமல்லபுரத்தில் உள்ள அந்த சிற்பக்கூடங்கள் வந்து எத்தனை தலைமுறைகளில் வந்து உருவாக்கப்பட்டது, 4 தலைமுறைகளில். ஏன்னு கேட்டோன்னா, மகேந்திரவர்ம பல்லவர், அதுக்கப்புறம் வந்து நரசிம்ம பல்லவர், அவங்களோட பையன், அவங்களோட பேரங்காலம் வரைக்கும் இருந்திருக்குது. இந்த சிற்பங்களை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் என்று தோன்றுகிறதே அப்படின்னு என்றாள் கயல். சிற்பக்கலையின் உச்சத்தை நீ பார்க்க வேண்டுமா, என்னுடன் வா என கூறி கயலை வந்து அழைத்து செல்கிறார் மாமல்லர். இருவரும் வந்து எங்கே போகிறாங்கன்னா, அர்ஜுனன் தபசு என்னும் பாறையின் முன் வந்து நிற்கிறாங்க. பாறையிலிருந்து சிற்பங்களை கண்டு வியந்து போனார். ஐயா, இந்த பாறையில் மனிதர்கள், விலங்குகள், பறவைகள் போன்ற சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. இவை உயிருள்ளவற்றை நேரில் பார்ப்பது போலவே அழகாக உள்ளது. ஓகேங்களா, ஒரு பாறையில் வந்து மனுஷங்க, விலங்குகள், பறவைகள் இது எல்லாமே வந்து இருக்கிற மாதிரி அப்படியே செதுக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறது அந்த பொண்ணு. கயல், இவற்றுக்கு புடைப்புச் சிற்பங்கள் என்று பெயர். அதுக்கு பேர் என்னது, புடைப்புச் சிற்பங்கள். ஓகேங்களா, புடைச்சிக்கிட்டு வெளியில் அந்த உருவம் மட்டும் அப்படி தெரியும், அதான் புடைப்புச் சிற்பங்கள். இந்த 2 பாறைகளிலும் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளன. இந்த 2 பாறைகள்லையும் எவ்வளோ சிற்பங்கள் இருக்குதான், 150க்கும் மேற்பட்ட சிற்பங்கள் உள்ளது. அங்கே ஒருவர் கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி வணங்குவது போல ஒரு சிற்பம் உள்ளது. அவரது உடல் மெலிந்து எலும்புகளும் நரம்புகளும் வெளியே தெரிவது போல் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. இது இல்லாமல் அங்கிட்டு வந்து ஒரு கண்ணை மூடி 2 கையையும் உயர்த்தி வணங்குவது போல இருக்குது. அவரோட உடல் மெலிந்து எலும்புகள் நரம்புகள் இதெல்லாம் வெளியே தெரிவது போல் அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் கயல், அர்ஜுனன் தவசு செய்யும் காட்சி. ஓகேங்களா, இது என்னென்னா அர்ஜுனன் வந்து தவம் செய்கிற காட்சி. இது இந்த சிற்பம் உள்ளதால் தான் இந்த பாறைக்கு வந்து என்னது, அர்ஜுனன் தவசு. அவர் வந்து அர்ஜுனன் வந்து தவம் செய்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அது வந்து இந்த பாறையில் இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னது, அர்ஜுனன் தவசு அப்படின்னு பேர். அப்படியா, இந்த இடத்தில் 2 பாறைகளுக்கு இடையில் நீர் வடிந்து வந்து தடம் தெரிகிறது அப்படின்னு இந்த பொண்ணை கேட்குது. ஆம் கயல், அங்கே ஆகாய கங்கை பூமிக்கு வருவது போல் அமைக்கப்பட்டு உள்ளது. ஆகாய கங்கை வந்து எப்படி இருக்குதா, பூமிக்கு வர்றது போல் அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. மழை காலத்தில் இதன் வழியாக மழைநீர் பாய்ந்து வரும். அப்போது உண்மையிலே வந்து கங்கை வந்து ஓடி வருவதை போலவே இருக்குமா. ஓகேங்களா, அதுதான் ஆகாய கங்கை. இங்கு இன்னும் நிறைய இடங்கள் உள்ளன கயல், இந்த ஊரை சுற்றி பார்க்க ஒரு நாள் போதாது என்றார் மாமல்லர். இந்த ஊரின் பெயர் என்ன ஐயா என்று ஆர்வத்தோடு கேட்டாள். இதுதான் தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலை கூடமாகிய மாமல்லபுரம். ஓகேங்களா, சிற்பக்கலை வந்து 4 வகைப்படும். அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, குடைவரை கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். ஓகேங்களா, குடைந்து வரைவாங்கள்ல அது மாதிரி கோயில்கள், ஒரே கல்லில் செதுக்கியிருப்பாங்கள்ல அது ஒற்றைக்கல் கோயில்கள், கட்டுவாங்கள்ல கட்டுமானம், கல் இதெல்லாம் வச்சு கட்டுறாங்க பார்த்தீங்களா, கட்டுமான கோயில்கள், புடைப்புச் சிற்பங்கள். அந்த உருவங்கள் வந்து அப்படியே புடைச்சிக்கிட்டு வெளியில் தெரிகிற மாதிரி இருக்க மாதிரி பண்ணுறது புடைப்புச் சிற்பங்கள். இது மாதிரி சிற்பக்கலை வந்து 4 காணப்படும். இந்த 4 வகைகளும் காணப்படும் ஒரே இடம் வந்து மாமல்லபுரம். ஓகேங்களா, இந்த 4 விதமான சிற்பக்கலைகளும் காணக்கூடிய ஒரே இடம் வந்து எது, மாமல்லபுரம். அதனால தான் வந்து தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம் எதுன்னு சொல்கிறாங்க, மாமல்லபுரம்.
கயல் வந்து சிந்தித்தவாறே, உங்கள் பெயர் மாமல்லன், இந்த ஊரின் பெயர் மாமல்லபுரம், இரண்டுக்கும் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்குதே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்குறான். ஆம் கயல், இந்த ஊர் உருவாக எனது கேள்விதானே காரணமாக என்பதால் என் தந்தை என் பெயரையே ஓகேங்களா. அவர் வந்து அவங்க அப்பாவோட அப்பா இது அந்த மாமல்லன் வந்து அவங்களோட அப்பாட்ட கேட்டார்ல, மகேந்திரவர்மன்ட்ட கேட்ட கேள்விக்கு அவர் ஓகே சொன்னதுனால தான் இந்த மாமல்லபுரம் ஓகேங்களா அதுவே வந்து உருவானுச்சு. அதனால வந்து இந்த இடத்துக்கு பேர் வந்து என்ன வச்சிடலாம், இவரோட பேரையே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த காலத்தில் வந்து இப்போ இதை என்னன்னு கூப்பிட்றாங்க, மகாபலிபுரம் அப்படின்னு சொல்லியும் அழைக்கிறாங்க. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஐயா அப்படின்னோடனே, எனக்கும் தான் கயல், உன்னோட பேசி கொண்டிருந்தால் என் இளமை காலத்திற்கே சென்று விட்டது போல் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது கயல் எழுந்திருந்து, அதாவது ஸ்கூலில் வந்து அந்த பொண்ணுக்கு மாமல்லபுரத்துக்கு வந்து சுற்றுலா மாதிரி போகணுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தூக்கத்தில் வந்து இந்த பொண்ணு வந்து கனவு காண்டிருக்குது ஓகேவா. இதெல்லாம் கனவு, நம்ம வந்து நேரில் போய் மாமல்லபுரத்தை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நினைக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து அதாவது இலக்கணம் இயல் 5 மயங்கொலிகள். மனம் மனம் ஓகேங்களா. மேலே உள்ள ரெண்டுமே நம்ம சொல்கிறப்ப மனம் மனம் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே ஒரே ஒலியாக தான் வருது. பட் ஆனால் அந்த நடுப்புற உள்ள எழுத்து பாருங்கள், நான் இங்கே 3 சுழி நான் இருக்குது, இங்கே 2 சுழி நான் இருக்குது. இப்போ 2 சொற்களையும் பார்க்குறப்போ உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே இருக்கும். ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கும். என்ன இருக்கும், இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு இருக்கும். இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை வந்து மயங்கொலிகள். உச்சரிக்கிறப்ப சிறிதளவு ஓகேங்களா. மனம் மனம்னு நம்ம சொல்கிறப்போ ஒன்றா இருக்கிற மாதிரியே தான் இருக்கும். ஆனால் உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கும். அதுக்கு பேர் என்னது, மயங்கொலிகள். பொருள் வேறுபாடு நிறையா இருக்கும், உச்சரிப்பில் வந்து சிறிதளவு மட்டுமே மாற்றம் இருக்கும், அது வந்து மயங்கொலிகள். எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க பாருங்கள். நான் வந்து 3 நா இருக்குது, லா 3 லா இருக்குது, ரா வந்து 2 இருக்குது. இந்த 8 வந்து என்னது, மயங்கொலி எழுத்துகள் ஓகேங்களா. இந்த 8 நமக்கு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கலாம். காங்கியாச்சை சொல்லி பார்த்தோம்னாலே நமக்கே தெரியும். 3 நா இருக்குது, 3 ரா இருக்குது, 3 லா இருக்குது, 3 ரா 3 லா 2 ரா ஓகேங்களா. அந்த 8 வந்து மயங்கொலி எழுத்து. இப்போ இந்த நாங்கிற எழுத்து இருக்குல்ல, இது வந்து எங்கே வந்து பிறக்குது அப்படிங்கிறது நமக்கு இப்போ வந்து டயக்ராமில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 3 சுழி நாங்கிறது வந்து நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால். 3 சுழி நா வந்து எதை போய் தொடுதான், மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை ந அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாவினோட நுனி வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதியை வந்து தொடுறதால அந்த நகரம் வருது. இது ந அப்படிங்கிறது நாவின் நுனி வந்து மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதியை வந்து தொடுது ஓகேங்களா. 2 சுழி ந அப்படிங்கிறது வந்து இப்போ வாயில் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து மேல்வாய் அன்னத்தோட முன்பகுதியை மட்டும்தான் தொடுது 2 சுழிங்கிறதுனால. 3 சுழி நாங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் நடுப்பகுதியை தொடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 சுழி ந அப்படிங்கிறதுனால முன்பகுதியை மட்டும் தொடுது, 3 சுழி நானா இன்னும் கொஞ்சம் உள்ளே போகுது, நடுப்பகுதியை வந்து தொடுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நா வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை ஓகேங்களா. இது என்ன பண்ணுது, ந அப்படிங்கிறது வந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை ஓகேவா. இது வந்து இந்த இதெல்லாம் வந்து மேல்வாய் அன்னத்தோட நடுப்பகுதி முன்பகுதி. ஆனால் இந்த நா வந்து நாவின் நுனி என்ன பண்ணுது, மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால ஓகேங்களா. பல்லோட அடிப்பகுதியை தொடுறதுனால என்ன உருவாகுது, இந்த நகரம் வந்து உருவாகுது. 3 சுழி நா 2 சுழி நா வந்து அந்த அன்னத்தை வந்து தொடுறது. இது நா வந்து அது ரெண்டும் இல்லாமல் பல்லை மட்டும் தொடுது ஓகேங்களா. ஏன்னா 2 சுழி நானா தான் முன்பகுதியை தொடும் அன்னத்தை. இது அன்னத்துக்கும் முன்னாடி மேல்வாய் பல்லோட அடிப்பகுதியை மட்டும்தான் தொடுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இணை எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இட்டு இன்னு, அதாவது நமக்கு கசட தபர இருக்குது பார்த்தீங்களா. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். க ச ட த ப ர, கசட தபர. இதுக்கு வந்து என்னது, ஞ ஞ ந ம ந
ந ம ந. ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வல்லின எழுத்து மெல்லின எழுத்து அதுக்கான இடத்துல உள்ளதே வந்து இணை எழுத்தாக வரும்ன்ட்டு. அதன் பிரகாரம் பார்த்தோம் அப்படின்னோம்னா இட்டுக்கு வந்து இன்னு வரும், இத்துக்கு இன்னு, இருக்கு இன்னு. இதெல்லாம் வந்து இணை எழுத்துக்கள். இந்த இணை எழுத்துக்களை கொண்டு டகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரம். இந்த டகரத்தை அடுத்து வர்றதுனால இதுக்கு பேர் என்னது? தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தகரத்தை அடுத்து வர்றதுனால இதுக்கு பேர் என்னது? தன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, தகரத்தை அடுத்து வர்றதுனால இதை என்னென்னு சொல்கிறோம்? தன்னகரம். இது ரகரத்தை அடுத்து நகரம் வர்றதுனால அதை என்னென்னு சொல்கிறோம்? ரன்னகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, அந்த இணை எழுத்துக்களை வச்சு அது என்ன நகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சொற்களில் ந இடம்பெறும் வகை வந்து டா என்னும் எழுத்துக்கு முன் இன் அப்படிங்கிறது வரும். ஏன்னா அது வந்து அதோட இணை எழுத்து. ஓகேங்களா, டாங்கிற எழுத்து வந்துச்சு அப்படின்னோம்னா அதுக்கு முன்னாடி என்ன வந்துடும்? 3 சுழி இன் வந்துடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, டா என்னும் எழுத்துக்கு முன் என்ன வந்துடும்? 3 சுழி இன் வந்துடும். இப்போ கண்டம், வண்டி, நண்டு. ஓகேங்களா, அதுக்கடுத்து என்ன வந்திருக்கு? டானா வந்திருக்குது. ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்துடும்? ராங்கிற எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்துடும்? இந்த 2 சுழி இன் வந்துடும். ஓகேங்களா, ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி என்ன வந்துடுது? இந்த இன் வந்துடுது. மன்றம், நன்றி, கன்று. ஓகேங்களா, இப்போ இந்த 3 சுழி நகரம் வர்ற இடத்துல 2 சுழி நகரத்தை போட்டிங்கன்னா பொருளே வந்து மாறுபட்டுரும். ஓகேங்களா, அதுதான் வந்து மயங்கொலி பிழைகள்னு சொல்லுவோம். இப்போ வானம் 3 சுழி நா வந்துச்சு அப்படின்னோம்னா அது என்னது? வெடி. இது 2 சுழி நா வந்துச்சுன்னா அது என்னது? ஆகாயம். ஓகேங்களா, வானம். இது பனி 3 சுழி நா வந்து வேலை. 2 சுழி நா வந்துச்சு அப்படின்னோம்னா அது வந்து குளிர்ச்சி. அதனால் எந்தெந்த இடத்துல எந்த 3 சுழி நாவோ 2 சுழி நா வரணுமோ அதை வந்து கரெக்டாக போடணும். இப்போ அதுக்கடுத்து அதே மாதிரி லா, அதை வந்து பார்க்கலாம். இந்த டயக்ராமை பாருங்கள். ஃபஸ்ட்டு லா இருக்குது பாருங்கள். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பக்கங்களின் அடியை தொடுவதால் இந்த லா அப்படிங்கிறது வந்து மேற்பக்கங்களின் அடியை தொடுது. ஓகேங்களா, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம். இது இந்த லா இருக்குது பார்த்தீங்களா, இந்த லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பக்கத்தின் நடுப்பகுதியை, இது வந்து அடியை தொடும். இந்த லா இது வந்து மேல் பக்கத்தின் எதை தொடுது? நடுப்பகுதியை வந்து தொடுது. ஓகேங்களா, மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை. ஃபஸ்ட்டு உள்ளது வந்து மேல் பற்களின் அடியை தொடும். ஓகேங்களா, அங்கே நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த நகரத்துக்கு பார்த்தோம்ல, அதே மாதிரியே தான் ஃபஸ்ட்டு லாங்கிறது வந்து மேல் பற்களின் அடியை மட்டும் தொடுது லாங்கிறது. அதுக்கு அடுத்து லா எழுதுவோம்ல, அந்த லா எங்கே வந்துடும்? அதுக்கு அடுத்து எங்கே போகணும்? மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடுது, முன்பகுதியை தொடாமல் நடுப்பகுதி. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லா வந்து மேல் பற்களோட அடிப்பகுதியை தொடுறதுனால லகரம். ரெண்டாவது லா வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் அதை என்னன்னு சொல்லுவோம்? லகரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் வந்து என்னன்னு சொல்லுவோம்? பொது லகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதுக்கு அடுத்து வர்ற லா இருக்குல்ல, நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். நாவின் நுனி என்னாகுதான்? மேல் நோக்கி வளைந்து வருடுவதால். இந்த லா வந்து தமிழில் உள்ள லா. ஓகேங்களா, தமிழ் எழுதுவோம்ல, அப்போ அது வந்து தமிழ் வந்து பேசினோம்னா நமக்கு வந்து காதுக்கு இனிமையாக இருக்குது, நல்லா வருடுது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், இந்த லா வந்து இப்படி நல்லா வளைஞ்சு இப்படிலாம் இருக்குல்ல, வளைந்து வருடுவதால் லகரம் தோன்றும். ஓகேங்களா, இந்த லகரமும் பார்த்தோம்னா இந்த ரெண்டாவதாக சொன்னோம்ல, இந்த லகரமும் வந்து ஒரே இடத்துல தான் வந்து ஒலிக்குமா. ஓகேங்களா, ஆனால் லா வந்து தமிழுக்கே சிறப்பானது. அதனால் இதை என்னன்னு சொல்கிறோம்? சிறப்பு லகரம் அப்படிங்கிறோம். இந்த லாவை வந்து பொது லகரம்ங்கிறோம், இது வந்து சிறப்பு லகரம். இந்த லகரம் ரெண்டுமே வந்து ஒலிக்கிற இடம் வந்து ஒன்றாவே தான் இருக்கும். இது மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை தொடும். இது வந்து மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் நாவின் நுனி. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடிலாம் நாவின் இரு பக்கங்கள் தடித்து, இது வந்து நாவின் நுனி வந்து மேல் நோக்கி வளைந்து வருடும். ஃபஸ்ட்டு படிக்கிறப்ப கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் திருப்பி 2 or 3 times படிச்சிங்க அப்படின்னோம்னா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். அதுக்கடுத்து பாருங்கள், இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. விலை அப்படிங்கிறது வந்து பொருளின் மதிப்பு. இது வந்து இந்த லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்,
இந்த லாக்கு என்ன சொன்னால் நாவின் இரு பக்கங்கள் தடித்து அந்த மேல் பற்களின் அடியை வந்து தொடும், மேல் பற்களின் அடியை வந்து தொடும். இதே இது இந்த லா வந்து அந்த நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தோட நடுப்பகுதி, மேல் அன்னத்தோட நடுப்பகுதியை, இந்த லா இருக்குல்ல, இது வந்து சிறப்பு லகரம்ல. இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, நாவின் நுனி வந்து என்ன பண்ணுமா, மேல் நோக்கி வளைந்து வருடுவதால், மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் இந்த லகரம். ஓகேங்களா. இந்த விளைங்கிறது வந்து விளைச்சல், உண்டாக்குதல். இந்த விளை அப்படிங்கிறது வந்து விரும்புதல், விளைதல், விரும்புதல் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இலையில் பாருங்கள், இலைங்கிறது வந்து செடியின் இலை. இந்த இலைங்கிறது என்னப்பா ரொம்ப இலைச்சி போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, மெலிந்து போதல். இந்த இலைங்கிறது வந்து நூல் இலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இலை. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து இப்போ மொத்தம் 8 மயங்கொலி எழுத்தில் 6 பார்த்துட்டோம். அடுத்து 2 என்னது, ரேல வந்து 2 மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ரே பாருங்கள், மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம். ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு ரே என்னது, மேல் அன்னத்தோட முதல் பகுதி, மேல் அன்னத்தோட முதல் பகுதியை மட்டும் தொடுறதுனால இது வந்து ரே. இது இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இது வந்து இடையின எழுத்து அப்படிங்கிறதுனால இது வந்து இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறோம். இது இந்த ரா பாருங்கள், இந்த ரா வந்து முதல் பகுதியை தொடுதுன்னா அதுக்கு அடுத்து என்னது, மேல் அன்னத்தின் மைய பகுதியை உரசுவதால். இது ராங்கிறது வந்து முதல் பகுதியை வந்து தொடும், ரா அப்படி. ஓகேவா. இந்த ரா அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு ரா சொல்கிறது நம்ம அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், அதனால் அது போய் தொடுது. ரெண்டாவது ரா அப்படிங்கிறது வந்து மேல் பகுதியோட மையப்பகுதியை சும்மா லைட்டாக உரசுற மாதிரி இருக்கும், போய் ரொம்ப டச் பண்ணல, உரசுது. அதனால என்ன வருது, இது வந்து ரகரம். ஓகேங்களா. இது வந்து வல்லின எழுத்து அப்படிங்கிறதுனால இதை என்னன்னு சொல்கிறோம், வல்லின ரகரம்ங்கிறோம். இந்த ராங்கிறது வந்து இடையின ரகரம் அப்படிங்கிறோம். வல்லின ரகரம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவோம், ஜஸ்ட்டு வந்து உரசிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு வந்து பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரி அப்படிங்கிறது வந்து குளம். ஓகேங்களா. இந்த ரா வர்றது இது என்னன்னு சொன்னோம், மேல் அன்னத்தோட எதை போய் தொடும், மேல் அன்னத்தின் முதல் பகுதியை வந்து தொடும், அதனால இந்த ஏரி. இந்த ரா வந்து என்ன பண்ணோம், மேல் அன்னத்தோட மைய பகுதியை வந்து என்ன பண்ணோம், உரசுறதுனால இது வந்து என்னது, இடையின ரகரம். இது வந்து இடையின ரகரம், இது வந்து வல்லின ரகரம். அந்த கசட தபர ஞன நமன எரள வளல தானே இந்த ரா வரும். இந்த ரா வந்து கசட தபர வல்லினத்தில் வரும், அதனால இது வல்லின ரகரம். ஏரினா மேலே ஏரி. கூரை அப்படிங்கிறது வந்து வீட்டின் கூரை. இந்த கூரைங்கிறது வந்து கூரைப்படவை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது. ஓகேங்களா. சிரம் அப்படிங்கிறது என்ன, சிரம் தாழ்த்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, சிரம் தாழ்த்தினா தலை வணங்கி, இந்த தலை. ஓகேங்களா. இலைக்கு வந்து வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இலைக்கு வேறு பெயர் என்ன, தலை, இலை தலை. வண்டி இழுப்பது எது, காளை. கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பறவை. இந்த ரா. பறவை வானில் பறந்தது, கதவை மெல்ல திறந்தான். பூ வந்து என்னாகும், மனம் வீசும். புலியின் கண் சிவந்து காணப்படும். குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம் போட்டனர். ஓகேங்களா. இது வந்து இப்போ மாற்றி போட்டோம்னா அது வந்து மயங்கொலி பிழையாக மாறிடும். இப்போ நமக்கு எக்ஸாமில் வந்து வேறு இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்து மயங்கொலி பிழைகளை சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தொடரில் உள்ள மயங்கொலி பிழைகளை திருத்தி எழுதுக. என்கிறது என்ன வரும், ஏயின் 2 சுழி இன். என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின, நாயும். தேர் திருவிழாவிற்கு, இந்த இடத்துல என்ன வரும், இந்த லா வரும், சிறப்பு லகரம் வரும். தேர் விழாவிற்கு சென்றனர், 2 சுழி இன். வாழைப்பழம் சிறப்பு லகரம் வரும். உடலுக்கு மிகவும் நல்லது. ஓகேங்களா. அதுக்கடுத்து தமிழ்ச்சொல் அறிவோம். இதை பாருங்கள், நல்வரவு அப்படிங்கிறது வந்து வெல்கம். சிற்பங்கள். ஓகேங்களா. சிற்பங்கள் பார்க்குறப்ப நமக்கு அதெல்லாம் ஞாபகம் வரணும்.
மகாபலிபுரம் அதுதான் வந்து தமிழகத்தோட மிகப்பெரிய சிற்பக்கலை கூடம். ஏன்னா 4 வகையான சிற்பங்கள் வந்து இருக்குது. இதை வந்து யார் கேள்வி கேட்டதுனால வந்துச்சு, மாமல்லர் கேட்டதுனால தான் அதை மாமல்லபுரம்னு சொன்னாங்க. மாமல்லர் வந்து எத்தனாவது நூற்றாண்டை சேர்ந்தவர், 7வது நூற்றாண்டு. அவங்களோட அப்பா பேர் என்னது, மகேந்திரவர்மன். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளை பார்க்குறப்ப நமக்கு நினச்சதை அப்படியே நமக்கு என்ன படித்தோமோ அதை ரீகால் பண்ணணும். சில்லுகள் அப்படிங்கிறது வந்து சிப்ஸு, ஆயத்த ஆடை அப்படிங்கிறது வந்து ரெடிமேட் ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, ரெடிமேட் டக்குன்னு உடனே போட்டுடலாம். ஒப்பனை அப்படிங்கிறது வந்து மேக்கப், சிற்றுண்டி அப்படின்னோம்னா டிஃபன். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இயல் 5ல் என்ன கொடுத்துருக்காங்க, திருக்குறள் கொடுத்துருக்காங்க. உலகில் வாழும் மக்கள் அனைவரும் சிறப்பான அறங்களை வலியுறுத்தியவர் திருவள்ளுவர். ஓகேங்களா, அறக்கருத்துக்களை சொன்னவரே யார், திருவள்ளுவர். இதில் சொல்லியிருக்கிறது எல்லாமே அறக்கருத்துக்கள் தான். வீட்டிற்கு வந்த விருந்தினரை போட்டுதல், இனிய சொற்களை பேசுதல், பிறர் பொருளை விரும்பாமை, ஊக்கத்துடன் செயல்படுதல், பயனற்ற சொற்களை பேசாமல் இருத்தல் ஆகிய அறங்களை பற்றிய திருவள்ளுவரின் கருத்துக்களை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விருந்தோம்பல். ஓகேங்களா, விருந்தோம்பல்னா வீட்டுக்கு வந்தவங்களுக்கு நம்ம வந்து விருந்து வந்து கொடுத்து உபசரிக்கணும். விருந்து புறத்தா தானூண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பாற்று அன்று. அமிர்தமே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விரும்பத்தக்கது அன்று. ஓகேங்களா, விருந்து புறத்தா தானூண்டல். ஓகேங்களா, விருந்தினருக்கு கொடுக்காம தான் மட்டும் உண்பது வந்து அமிர்தமே ஆனாலும் அதை என்ன பண்ணாது, விருந்தினருக்கு கொடுக்காமல் நாம் மட்டும் சாப்பிட்றது வந்து விரும்பத்தக்கது அன்று. ஓகேங்களா, அது வந்து விருந்தோம்பலுக்கு கீழே வருது. மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. இப்போ இதெல்லாம் வந்து நம்மளை எப்படி கேட்கணும்னா, மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் டேஷ் விருந்து. ஓகேங்களா, விருந்து. ஏன்னா இது விருந்தோம்பலுக்கு கீழே வருது. மோந்து பார்த்தால் அனிச்ச மலர் வந்து வாடிவிடும். நம் முகம் மாறினாலே விருந்தினர் உள்ளம் வந்து என்ன ஆயிரும், வாடிவிடும். ஓகேங்களா, வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம மனசில் என்ன தான் இருந்தாலும் அவங்கள்ட்ட என்ன பண்ணணும், நல்லா வந்து முகமார்ந்து சிரித்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணணும். நம்ம லைட்டாக முகம் மாறிட்டாலே அவங்க முகம் என்ன ஆயிரும், உள்ளம் வாடிவிடும். அதுக்கடுத்து கல்லாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல். அடுத்தவர் பொருளை களவாடலாம் என உள்ளத்தால் நினைப்பது கூட தீமையானது. ஓகேங்களா, கல்லாமைங்கிறது வந்து கல் அப்படிங்கிறது வந்து திருடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒருத்தவங்களோட பொருளை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசார நினைக்கிறது கூட என்னன்னு சொல்கிறாங்க, அதுவே தவறு தான் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். களவு மூலம் சேர்க்கப்படும் செல்வம் வளர்வது போல். அதாவது ஒருத்தன் திருடிக்கிட்டே இருந்து நீ நிறைய பொருளை சேர்த்துக்கிட்டே இருந்து நம்மள்ட்ட நிறைய பொருள் சேருதுன்னு நீ நினச்சிக்கிட்டே இருந்தாலும் அது முடிவில் என்ன ஆயிரும், அழிந்து விடும். ஏன்னா அது உன்னோட சொத்தே கிடையாது, மற்றவங்களோட பொருளை நீ திருடி இருக்கிற. சொல்லுவாங்கள்ல, கெட்டவங்களுக்கு வந்து எல்லாம் நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து அது என்ன ஆயிரும், ஃபைனலாக நமக்கு தெரியும்னு சொல்லுவாங்களா, அதை தான் இவர் சொல்லியிருக்காரு. ஊக்கமுடைமை. உள்ளம் உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். உள்ளம் உடைமை 2 டைம் வருது பாருங்கள். பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஊக்கமே நிலையான செல்வம். ஓகேங்களா, ஊக்கமே நம்ம என்ன பண்ணுறது, நிலையான செல்வம். மற்றவை எல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். நம்ம வந்து ஊக்கமாக இருக்கிறது தான் என்னது, நிலையான செல்வம். அதை விட்டுட்டு என்கிட்ட இருக்கா, அது இருக்குது, இது இருக்குது, நிலையான சொத்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறது எல்லாமே அது என்ன ஆயிரும், மற்றவை எல்லாமே வந்து நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். நம்மள்ட்ட ஊக்கம் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்ம என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் நம்மளை வந்து பழச்சிக்க முடியும். ஆனால் நம்மள்ட்ட ஊக்கம் இல்லாமல் வேறு எல்லாம் நல்லா நிறைய இருந்தாலும் அது எல்லாமே நிலைத்து இல்லாமல் என்ன ஆயிருமா, அழிந்துவிடும். ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவு இலா ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவனிடம் ஆக்கமானது தானே வழி கேட்டு கொண்டு செல்லும். அதாவது தளரவே கூடாது. எந்த ஒரு வேலை செய்கிறதுக்கும் டயர்டாகாமல் அந்த ஊக்கம் அவன்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆக்கமானது என்ன பண்ணும், தானே வழி கேட்டு கொண்டு செல்லுமா. ஓகேவா, ஒருத்தர் டயர்டாகாமல் அப்படி தளராத ஊக்கமுடையவன்ட்டு ஆக்கமே என்ன பண்ணும், தானே வழி கேட்டு கொண்டு செல்லுமா. வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த மாதிரி ஸ்டார் போட்டிருக்க குறள்லாம் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. வெள்ளத்து இங்கே உள்ளத்துன்னு வருது, அணையது மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உயர்வு இதை கூட கேட்க முடியும். கோடு போட்டு இங்கே என்ன வரும் அப்படின்ட்டு, தண்ணீரின் உயரத்திற்கு ஏற்ப நீர்ப்பூக்கள் வளரும். ஓகேங்களா, தண்ணீரோட உயரத்திற்கு ஏற்ப தான் நீரில் பூக்கக்கூடிய பூக்கள் வந்து தண்ணி எந்த உயரத்தில் இருக்கோ அதுக்கு மேலே வந்து பூக்குது. ஊக்கத்தின் அளவிற்கு ஏற்ப மனிதர்கள் உயர்வார்கள். ஓகேங்களா, இப்போ தண்ணி வந்து ரொம்ப கீழே இருக்குது அப்படின்னம்னா அந்த கீழே தான் அதுக்கு மேலே பூ பூக்கும். ஒரு இடத்துல தண்ணி வந்து நல்லா மேலே இருக்குது அப்படின்னம்னா அதுக்கு மேலே பூ பூக்கும். அதுபோல தான் உங்கள்கிட்ட ஊக்கத்தை பொறுத்து தான் வந்து மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, உயர்வார்கள். அதனால் இந்த உயர்வு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ளுவது எல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து.
ஓகேங்களா. எண்ணுவதை உயர்வாகவே எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும். ஓகேங்களா. நம்மளோட கனவுகள் எண்ணங்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ரொம்ப உயர்வாக தான் இருக்கணும். சப்போஸ் நம்ம எண்ணியதை அடைய விட்டாலும் நம்ம எண்ணமே என்ன பண்ணணும், நம்ம மனசுக்கு ஒரு நிறைவை தரும். ஒரு பொருள் வேணும், இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னோம்னா நம்மளோட கோல் எப்பொழுதுமே எப்படி இருக்கணும், ஹையாகவே தான் நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை அடைகிறதுக்கு 6 மாதம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், ஏன் 60 வருஷம் கூட எடுத்துக்கிட்டுமே. நம்ம அதை வந்து அடைகிற அந்த எண்ணங்கள் எண்ணணுமோ அது வந்து எப்படி இருக்கணும், உயர்வாகவே இருக்கணும். சப்போஸ் அதை அடையாவிட்டாலும் அந்த எண்ணமே, அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கிறதே நமக்கு மனசுக்கு எப்படி இருக்குமா, மன நிறைவை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனில சொல்லாமை. அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும்பயன் இல்லாத சொல். நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். ஓகேங்களா. நன்மை எது என ஆராயும் அறிவு உடையவர்கள். ஓகேங்களா. அதாவது ஆராய்ஞ்சு பேசுகிறதுக்கான அறிவு உடையவங்கள் வந்து தேவையில்லாத பயன் தராத சொற்களை வந்து என்ன பண்ண மாட்டாங்களாம், பேச மாட்டாங்களாம். ஓகேங்களா. இது பேசுனா இது பயனே படாது அப்படின்னு சொல்லி நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்த வார்த்தைகளை வந்து பேச மாட்டாங்க, அந்த சொற்களை வந்து பேச மாட்டாங்க. அவங்க யார் அப்படின்னோம்னா நன்மை எது தீமை எதுன்னு சொல்லி ஆராய்ஞ்சு பேசுகிறவங்களால தான் அதை வந்து பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலா சொல். ஓகேங்களா. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். பயனுடைய சொற்களை மட்டுமே பேசணும், பயனில்லாத சொற்களை பேசாமல் விட்டுவிட வேண்டும். ஓகேங்களா. அதாவது பயனுடைய நன்மையுடைய சொற்களை மட்டும்தான் பேசணும். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனில்லா சொல். ஓகேங்களா. சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல். ஓகேங்களா. பயனுடைய சொற்களை மட்டும் சொல்லுக, சொல்லில் பயனில்லா சொல். பயனில்லாத சொற்களை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லக்கூடாது, அதை விட்டுறணும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து அறக்கருத்துக்கள் சொல்லியிருக்காரு. விருந்தினர் முகம் வந்து எப்போது மாறும், நம் முகம் மாறினால். ஓகேங்களா. உங்கள் வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா உங்கள் முகம் மாறிச்சுன்னா அவங்களோட முகம் வந்து வாடிடும். ஓகேங்களா. நிலையான செல்வம் அப்படிங்கிறது என்னது, ஊக்கம். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, ஊக்கம் தான் வந்து நிலையான செல்வம். ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஷ் சொற்களை பேச மாட்டார்கள். எந்த சொற்களை பேச மாட்டாங்க, பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். சென்டென்ஸை ஃபுல்லாக படித்து பாருங்கள். பொருளுடைமை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொருள் கூட்டல் உடைமை. உள்ளுவது கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உள்ளுவதெல்லாம். உள்ளுவதெல்லாம். பயன் கூட்டல் இலா என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயனிலா. உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்தி. இதில் உள்ள எதுகை மோனை சொற்களை எடுத்து எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எதுகை அப்படிங்கிறது வந்து 2வது எழுத்து ஒன்றி வரும்ல, அது வந்து எதுகை. மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து வந்து ஒன்றி வர்றது. இப்போ மோனைன்னா பாருங்கள், உள்ளுவது உயர் உள்ளல், ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது, ஊ. அதுக்கப்புறம் தள்ளினும் தள்ளாமை, த இதெல்லாம் வந்து மோனை சொற்கள். ஓகேங்களா. இது வந்து எதுகை சொற்கள் அப்படிங்கிறது வந்து 2வது எழுத்து ஒன்றி வர்றது. உள்ளுவது தள்ளினும், இல்லு ஒன்றா இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து எது சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா திருப்பி வந்து உள்ளுவது தள்ளாமை, ஏன்னா இல்லு அது ரெண்டும் வந்து ஒன்றா இருக்குது. அப்புறம் அவ்வளோதான். ஓகேங்களா. இது மாதிரி தான் எதுகை மோனை சொற்கள் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். 5th லெசன் முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம 6th லெசன் பார்க்கலாம். பாய்.